வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட கல்லாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 1.5 கிலோ, தேங்காய் அரை மூடி, காய்ந்த மிளகாய் 15 நம்பர், முழு மிளகு 3/4 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2, பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உடைச்ச முந்திரி 20 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிக்கனை குக்கரில் போட்டு வேக போகிறோம். அதனால் நாட்டுக்கோழி போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சோம்பு. மீதி பவுடர் மசாலா கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். குக்கரில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, இதுவே வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு கடாயில் நீங்கள் வேக வைக்கும் போது அந்த சிக்கன் ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணினா கரெக்டாக ஒரு 4 விசில் வேகட்டுன்னு சொல்லி விட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு குக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வேகட்டும். கரெக்டாக ஒரு 4 விசில் கழித்து அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய், முந்திரி பருப்பு, சோம்பு, முழு மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. ரொம்ப அதிகமான குவான்டிட்டி வேணால் கரெக்டாக ஒரு 2 போடுங்க. இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா 15 நம்பர் சொல்லியிருக்கேன். வேணுன்னா இன்னும் 2 நம்பர் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதோட பச்சை கருவேப்பிலை, பொடிசாக திருவி வச்சுருக்க இந்த தேங்காய், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வறுக்க ஆரம்பிங்க. வறுக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கலரும் கொடுக்கும், அதே டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த வறுத்த மசாலா டேஸ்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதே டைமில் ரொம்ப அதிகமான மசாலா வேண்டாம், இது கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் சீக்கிரமாக வறுக்க முடியும். அப்படி இல்லைன்னா சரியாக தேங்காய் வறுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ இந்த வறுத்த தேங்காவை இதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிடுங்க. சூடு ஆறின பிறகு நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிரும். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டால் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், குறன்னு இருக்கக்கூடாது. குறன்னு இருந்தால் சிக்கன் கறிக்கு நீங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. தேங்காய் பல்ல படும்போது டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது காரத்தோட அளவும் கரெக்டாக அந்த ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போது இந்த சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லா முழுசாக வெந்திருக்கும். அதே டைமில் அந்த பீஸ் மேஷ் ஆகாது, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும்.
இப்போ இந்த சிக்கன் அப்படி லைட்டாக பிச்சிங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நல்லா வெந்துருக்கணும். கொஞ்சம் அந்த சிக்கன் நல்லா ஹார்டாக வெந்துச்சுன்னா அப்போ என்னென்னா நீங்கள் என்ன தான் டேஸ்ட்டாக குழம்பு பண்ணாலும் கண்டிப்பாக அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம திருப்பி மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சூடான பிறகு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா வதக்கணும். சில ப்ரிப்பரேஷனுக்கு வந்து வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கினா போதும். ஆனால் இந்த ரெசிபிக்கு நல்லா வதங்கின பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா அதிகமாக கொடுக்கும். அதே டைமில் அந்த வெங்காயத்தோட இனிப்பு தன்மை கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். மீதி 1 டேபிள் ஸ்பூன் இடத்துல போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாத்தே பண்ணிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டிருக்கோம். இந்த தக்காளியும் நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல மீதி உள்ள பவுடர் மசாலா, அதாவது மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த சிக்கனை இந்த இடத்துல போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் இந்த சிக்கன் மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சிக்கன் வேக வைக்கும்போது தண்ணி இருந்தது பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் போடுங்க. சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா போட்ட பிறகு தேவையான அளவுக்கு அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் போட்டிருக்கோம். தேவையான அளவுக்கு அந்த ஸ்டாக் வாட்டரை ஊற்றி நீங்கள் திருப்பி மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு திருப்பி தேவைப்பட்டால் அந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டர் இதில் ஊற்றி திருப்பி குக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இது அப்படியே நாட்டுக்கோழி சிக்கன் சூப்பாக நீங்களும் மாற்றிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். இந்த மாதிரி கொதிக்க என்ன ஆகும்னா அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை நல்லா போகும். அது மட்டும் இல்லை, அந்த சிக்கனோட சேர்த்து குக் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வாட்டர், அதுக்கப்புறம் அந்த மசாலா, அந்த சிக்கன் எல்லாமே சேரும்போது உங்களுக்கு நல்ல வாசனை, நல்ல டேஸ்ட்டு, நல்ல காரம் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். இதுக்கு பிறகு தேவைப்பட்ட உப்பு கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி. எதுக்காக இந்த தேங்காய் எண்ணெய் போடுறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். எடுத்த உடனே நீங்கள் சமைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த இடத்துல கடலெண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் கடைசியாக தேங்காய் எண்ணெய் போடுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணால் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது கூட கல்லாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 250 கிராம், தேங்காய் பால் 1 கப்பு, ஈஸ்ட் 3/4 டீஸ்பூன், மைதா 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை அரிசியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதுக்காக நல்ல குவாலிட்டி பச்சை அரிசி கடையில் வாங்கிடுங்க. வாங்கின பிறகு இந்த அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற இருக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு ஊறின அரிசி இப்போ காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறிருக்கும். அரிசி ஊறினா தான் சீக்கிரமாக மிக்சியில் அரைக்க முடியும். அப்படி இல்லைனா கொஞ்சம் குறைன்னு இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட் வேணால் நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும்.
இதுக்கு பிறகு மிக்சியில் இந்த ஊற வச்ச அரிசியை இதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. குறைன்னு அரைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இந்த அரிசியை வந்து அரைச்சி எடுத்துடணும். இதில் அரைக்கும் போது சில பேர் வெந்தயம் போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா அரிசி ஊற வைக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். அது ஆப்ஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதுக்கு பிறகு 1/2 உப்பு போட்டிருக்கேன். ஃபுல் உப்பும் போட வேண்டாம். ஏன் கேட்டோம்னா இந்த மாவு புளிக்க வச்ச பிறகு தான் மீதி உப்பு போடணும். சரிங்களா? இப்போ இந்த 1/2 உப்பு போட்ட பிறகு இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சரில் இந்த பேட் ரெடியாக இருக்கணும். திருப்பியும் கையில் காமிக்கிறேன். மாவோட பக்குவத்தை நல்லா வளவளப்பாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே புளிக்குன்னு சொல்லிட்டு வச்சுருங்க. அதாவது நேற்று நைட் அரைச்சிங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபி. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு பவுலில் கொஞ்சம் ஈஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சர்க்கரை, மைதா. இந்த இடத்துல இந்த ஈஸ்ட்டோட சர்க்கரையும் மைதாவும் எதுக்காக நான் போடுறேன் கேட்டேன்னா காரணம் இருக்குது. அந்த ஈஸ்ட்டை வந்து சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மைதாவும் சர்க்கரையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த ஈஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்ம வெறும் பச்சை அரிசியை என்ன தான் புளிச்சு வந்தாலும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஈஸ்ட் தேவை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஈஸ்ட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். நல்லா பொங்கி வந்திருக்கும். இந்த ரெடியான ஈஸ்ட்டை அப்படியே நம்ம பேட்டரை ஊற்றி திருப்பி மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட பக்குவத்தை பார்த்துங்க. ஈஸ்ட் ரெடியானா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு அந்த அரிசி மாவை உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் மாவு புளிச்சிருக்கும், மேலே தண்ணி இருக்கும், கீழே கெட்டியாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சொல்ல வரேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா சீசனிங், அதாவது தேங்காய் பால். 1 கப்பு தேங்காய் பால் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும், தண்ணியான தேங்காய் பால் இருக்கக்கூடாது. திக்கான தேங்காய் பால் தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். சர்க்கரை நான் இந்த இடத்துல எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் 1/2 டீஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மீதி சர்க்கரை இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஈஸ்ட் இதில் ஊற்றிருக்கோம். அந்த பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் உப்பு, சர்க்கரை, தேங்காய் பால், ஈஸ்ட்டு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேட்டர் வந்து ரொம்ப திக்காக கூடாது, தண்ணியாக கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்கும். இப்போ விரலை எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மாவு. இதுக்கப்புறம் திருப்பி மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஆனால் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஐயோ சாப்பிடும்போது அந்த தேங்காய் பால், அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை, அந்த டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம ரெகுலராக பண்ணுற தோசை கான்செப்ட் இல்லாமல் இது இந்த கல்லாப்பம் ஸ்டைலில் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் எனக்கு நேரம் எடுத்து உங்களுக்காக நான் பண்ணுறேன். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த தோசைக்கல்லை ஃபஸ்ட்டு நல்லா சீசன் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணிலாம் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து கரெக்டாக தோசைக்கல்லை ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கல் சூடாக இருக்கணும். கல் சூடு இல்லாத கல்லை ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மேலே இருக்க சாஃப்டாக வர தோசை வந்து நல்லா வராது. அதனால தான் கல் சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு ஊற்றிருக்கேன். ஒரு மூடி போட்டு ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி அருமையான ஒரு கல்லாப்பம் ரெடி. இப்போ இன்னொரு தோசையும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிற மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் அந்த ஈஸ்ட்லாம் போடும்போது இன்னும் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி அந்த தேங்காய் பால் போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். எப்பவுமே தேங்காய் பால் சக்கரை உங்களுக்கு எப்பவுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேரளா ஸ்டைலில் பண்ணுற அந்த கல்லாப்பம் எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும்.